அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வைப்பதற்கான பிரதான நோக்கம் கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னாள் கைதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கையொப்ப போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே தங்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அடைவதற்காக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற, மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலே சர்வதேச மட்டத்திலே, விசேஷமாக ஐநா மனிதுரிமை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலிலே, அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு விடயமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேணும், அல்லது ஆக குறைஞ்சது இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேணும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கூட கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அனைத்து தரப்புகளும் கட்சி பேதங்களுக்கு அப்பாலே, அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் ஏனையோர்களையும், விசேஷமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த கருத்து இன்றைக்கு பெரிய லெவலில் ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வடகிழக்கிலே ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணி தான் காரணம். ஏனென்றால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர்
அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் வவுனியாவுக்கும் மற்றது வடகிழக்குக்கும் சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்த ஒரு சூழலிலே அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலிலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குகிறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு முதலும் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் அது ஒரு அரசியல் தீர்மானம். ஆகவே அதில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம். அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது. ஜேவிபி அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு. ஜேவிபி அமைப்புக்கு எதிராக இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் அறிமுகப்படுத்தினவே. இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஜேவிபியினுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது, அவர்கள் எல்லாட்டி பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அது ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காவிட்டால் வேறொரு தரப்பு ஆட்சியில் இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் ஒரு அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் அதே நிலையிலே வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாதென்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம், அது இனவாதம். சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாலும் அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும். ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள் தான். அவர்கள் பிடித்து அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகவும், ஆனால் தமிழர்களுக்கு அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்றிருக்கிறதாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் ஹர்ஷன நாணயக்க அவர்களை தெரியும். நான் எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பார். அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் தன்னுடைய
தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் வலிமையாக கொண்டு வரும். ஆனால் அப்படி இருக்க வந்து ஹர்ஷன நாணயக்காரன் நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கடந்த காலங்களிலே இருந்த நீதியமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவித்திருப்பது ஒரு பலத்த ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல, அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகின்றோம். இது இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே வந்து தாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக வந்து ஒரு நம்பிக்கை ஒன்றை மக்களிடம் வந்து கொண்டு சென்றது எல்லாமே வந்து ஒரு நாடகம் என்றதை மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் அமைந்துள்ளது. இதே போன்று இந்த காணி விடுவிப்பு இராணுவத்தாலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற தனியாருடைய காணிகள், அரசு காணிகள் மக்களுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல் மாறாக நேரடியாக மக்களுடைய நிலங்களுக்கு நேரெதிராக தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறுகின்ற வகையிலே சமூகம் என்ற வகையில் வந்து தங்களுடைய நிலங்களை பாதிக்கின்ற வகையிலேயும் வந்து பாவிக்கிறதை தாங்கள் நிறுத்தப்போவதாக வந்து அறிவித்த நிலையிலேயும் தையட்டி விஹாரை காணி சம்பந்தமாக இதுவரைக்கும் அவர்கள் மௌனம் சாதித்து கொண்டு வருகின்ற விடயமும் இந்த அரசாங்கத்துடைய இரட்டவேடத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தையட்டி விஹாரை என்றது முற்றுமுழுதாக வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விடயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமே வந்து ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள பிரதேச செயலகத்திடம் வந்து கேட்ட இடத்திலே அந்த அறிக்கை எழுத்து மூலமாக ஆவணம் கொடுக்கும். தனியாருடைய அந்த இன்றைக்கு கட்டப்பட்ட சட்டவிரோத விஹாரை கட்டப்பட்ட இருக்கின்ற காணியுடைய தனியாருடைய உறுதிகள் உடைய பிரதிகள் உட்பட பழைய திசவிஹாரை இருந்த பழைய காணி உடைய உறுதி சேர்த்து அந்த பேர் விவரங்கள் அளவுகள் அது அனைத்து அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் அது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் இருப்பது அனைத்துமே வந்து அவர்களுடைய போக்கிலையும் கடந்த அரசாங்கங்களை போன்று ஒரு இனவாத ஒரு நோக்கம்தான் இருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது அனைத்துமே வந்து சிங்களவர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் வந்து ஒரு சட்டம், தமிழருக்கு வந்து வேறொரு சட்டம் என்ற அடிப்படையில் தான் நடக்கின்றது. அந்த வகையில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த முன்னாள் போராளிகள் உடைய இந்த முயற்சிக்கு அனைத்து மக்களும் அதுக்கு ஆதரவு தர வேணும், அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட தமிழருடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அனைத்து தரப்புகளையும் வந்து நிபந்தனை இல்லாமல் வந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இன்னும் ஆணித்தரமாக முன்வைப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு கட்சி வந்து அந்த குழப்பம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கட்சியும் வந்து அப்படி குழப்புற மாதிரி இதுவரைக்கும் வந்து செயல்படுவதாக வந்து தெரியவில்லை.
சில வேளையில் ஒரு சில கட்சிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தங்களுடைய தேவைக்காக வந்து இல்லாட்டி தங்கள் புறக்கணிக்கப்படுறதாகவோ இல்லாட்டி தங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகிறதுக்காக வந்து கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வரக்கூடும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர்கள் ஆகத்தான் நாங்கள் போன பாராளுமன்ற அமைப்பு நடைபெற்ற பொழுது வந்து நாங்கள் கூடி கதைச்சினாங்க. அது கட்சிகளே உள்வாங்குகின்ற ஒரு செயல்பாடாக அமைய வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் வந்து 25ஆம் தேதி என்ற திகதியை நாங்கள் தேதிக்கு நாங்கள் இணங்கினோம். அந்த தேதி மேலே முன்வைத்ததே வந்து தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அந்த சந்திப்பு பாராளுமன்ற குழு தலைவர்களை தாண்டி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு பொதுப்புள்ளியிலே சந்திக்கிறதுக்குரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு அறிவியல் ரீதியாகவும் ஒரு அதிகார ரீதியாகவும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்துக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு போகணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கொள்கையாளர்கள் வந்து இணங்கினோம். பச்சையாக சொல்கிறேன்டா, இனி நாங்கள் சந்திக்கிற இடத்துல இந்த தீர்வு சம்பந்தமாக வந்து அந்த சந்திப்பில் கட்சிக்கு சார்பாக முடிவெடுக்கக்கூடிய வகையிலையும் அதே நேரம் வந்து ஒரு நாங்கள் தனிநபர்களை தாண்டி அதுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வந்து கூட்டுறதாக இருந்தால், இது சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றவர்கள் யாரும் இருக்கிறதாக இருந்தால், அது கட்சியின் பேரில் வந்து அதில் கலந்து கொள்வதற்கு வந்து நாங்கள் இணங்கினோம். ஏனென்றால் அந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அந்த சந்திப்புகள் வந்து கட்சி ரீதியாக பேசப்பட்ட ஒரு இணக்கப்பாட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த சந்திப்புகள் இருக்கணும். நாங்கள் கதைச்சி பேசி போட்டு இப்போ இந்த கட்சிகிட்ட போய் கேட்டு போட்டு வருவோம், இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று செய்து போட்டு வருவோம் என்று சொல்லி நெடுகளும் வந்து பின்னுக்கு போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் அந்த நிலைப்பாட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டாங்க. இறுதியிலே வந்து அந்த சந்திப்பிலே கலந்து கொள்கிற குழுக்கள், ஒவ்வொரு கட்சியின் குழுக்களுடைய இறுதி விஷயங்கள் வந்து கட்சிகிட்ட இருந்து அனுமதி பெறத்தான் வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் வந்து ஒரு அணி கொண்டு போகுதுண்டா, 4-5 பேர் கொண்ட ஒரு அணி கொண்டு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டாலும் கூட நாங்கள் அதில் வந்து ஒரு 3 தரப்பாக வந்து ஒரு ஒரு இணக்கப்பாடு வருது என்று சொல்லுவோம். அந்த முயற்சியில் வந்து ஒரு இணக்கப்பாடு வந்தாலும் கூட நாங்கள் எங்களோட கட்சிகளுக்கு கொண்டு போய் அந்தந்த கட்சிகள் வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறை. ஆகவே எந்த ஒரு இடத்துலையும் வந்து எங்களை பொறுத்தவரை கூட எங்களுடைய கட்சியுடைய மத்திய குழுவும் பொதுச்சபையுடைய அனுமதி இல்லாமல் வந்து எவரும் ஒன்றுக்கும் வந்து நாங்கள் போகிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வந்து நாங்கள் ஒரு குழு ஒன்று நியமிக்கிற இடத்துல அந்த குழு சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை எங்களுடைய அமைப்புக்கு இருக்கும். அது சம்பந்தமாக வந்து அதை கையாளுறது. இப்போ அந்த வகையில் தான் மெட்ட கட்சியிடம் வந்து அதுக்கு இணங்கினதாக வந்து நான் கருதுகின்றேன். நாங்கள் இந்த அடிப்படையில் தான் இணங்கினோம். ஆகவே 25ஆம் தேதி வந்து நியமிக்கப்பட்ட அந்த திகதி ஒரு தமிழ் தேசிய அரசியலில் வந்து ஒரு திருப்பு முனையாக அது அமைவதற்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து அமையும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துறதுக்கு குறைஞ்சது 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்தில் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல், ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் கடுமையாக வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பாதிப்பு நிலைக்கு வந்து தள்ளப்படும். அரசாங்கமும் வந்து இன்றைக்கு தான் விரும்பினபடி தமிழ் தேசிய அரசியலை கொச்சப்படுத்துகின்ற வகையில் தான்
கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் மக்கள் உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை வடகிழக்கில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக வந்து அது இந்த தேர்தல் முறைமையிலே வெளிக்காட்ட முடியாத ஒரு தேர்தலாக வந்து இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆனால் அதை வைத்து கொண்டு வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற வகையிலையும் அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்கக்கூடாது. அப்படி தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி இல்லாட்டி வாக்கை பெற்ற தரப்புகள் அதை விளங்கி கொண்டு செயல்படாட்டி வந்து மக்கள் அந்த பாரம்பரிய தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி அந்த பேரில் இயங்குகின்ற தரப்புகள் மீது இன்னும் விமர்சனங்களை தான் அடக்கி வைப்பார்கள். ஆகவே அதை உணர்ந்து எல்லோரும் செயல்படணும் என்ற ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடம் வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சாத்தியப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகளும் விவசாய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டால் இதை விவசாய கட்சியோட இணைந்து போட்டியிடுவதற்கு நான் திரும்ப சொல்கிறேன் வந்து இந்த முயற்சி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிற ஒரு சூழல். அதுவும் 2015 19 என்ற கால பகுதிக்குள்ளே ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை நிறைவேற்றப் போவதாகவும் தான் அறிவிச்சிருக்கிறார். மிக தெளிவாக அதை தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சிலர் தமிழ் தேசிய அரங்கிலே என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் வந்து அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு காலம் நிறைவேற்றுவதை இழுத்தடிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏனென்றால் அது மக்கள் மட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டு மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்க எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஆகவே வெறுமனை வந்து நிறைவேற்றுவது மட்டும்தான் தேவை என்றும் கூட சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு ஒரு 3/2 பெரும்பான்மைக்கும் கூட மகத்தான ஒரு ஆணை பெற்றிருக்கின்ற இடத்துல இந்த அரசு விரும்பினால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எவருடைய கதையும் கேட்காமல் ஒரு விவாதத்தை வைக்காமல் கூட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றலாம், சட்டங்களை நிறைவேற்றலாம். ஆகவே அந்தளவுக்கு ஒரு ஜனநாயக விரோதமான வகையிலே செயல்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்ற சூழலையும் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் அவர்கள் இந்த விவாதங்கள் சம்பந்தமாக நடந்து கொள்கிற விதத்தையும் பார்க்க அவர்கள் ஒரு ஒரு மக்களுடைய முழுமையான ஈடுபாடோடு செயல்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா தங்களுக்குத்தான் அந்த மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் இந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தயாரிப்பில் வந்து ஈடுபட்ட ஒரு சில தமிழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை அந்த ஒருத்தருடைய கதைச்சு ஆலோசித்து மக்களுடைய பங்களிப்பு ஒன்றும் தேவையில்லை, இது விவாதிக்கப்பட வேண்டிய தேவையில்லை, அவசரமாக எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றலாம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற ஒரு மோசமான ஒரு நிலைமையும் இருக்கிற இடத்துல தமிழ் உரிமைகளை மதிக்கின்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற அதுக்கு நேர்மையாக பயணிக்க விரும்புகின்றவர்கள், அதுவும் விசேஷமாக மக்கள் நம்பி தங்களுடைய நம்பிக்கையை காட்டியிருக்கிறவர்கள் இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சரியாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இரண்டாவது அந்த முயற்சி முன்னுக்கு போவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேணும். இப்போ எந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கும் பெறும். அப்போ ரெண்டும் நடக்கும். வெறுமனே சர்வஜன வாக்கெடுப்பு மட்டும்தான் வைப்பார்கள் இல்லை. அப்போ பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்ற வேணுமென்ற ஒரு தேவை ஒன்று இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற அரசியலமைப்பு
அது ஒரு நிபந்தனையாக முன்வைக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் வந்து வடகிழக்கை படுத்துவதற்கு வந்து 19 உறுப்பினர்கள் இருக்கிறதாக இருந்தால் அந்த மோசமான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு வந்து குறைஞ்சது 10 ஆசனங்கள் கொண்ட உறுப்பினர்கள் எதிர்க்கும். ஆகவே அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்டமாக வெறுமனே எதிர்க்கிறதை மட்டும் செய்யாமல் எங்களுடைய நிலப்பாடு என்ன, உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நியாயமான யோசனைகள் என்ன என்பதை முன்வைப்பதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறது தான் இந்த முயற்சி. ஆகவே தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து இதில் வந்து கலந்து ஆலோசிக்க இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து இது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது நடந்தே ஆகணும்ன்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த முயற்சியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஈடுபடுது. ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து சிந்திக்கிறோம். நேற்றைய ஒரு ஊடக சந்திப்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் குறித்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான வரைவு அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் 3 வருஷ கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்திருப்பதாக கூறினார். அது வந்து ஒரு காலத்தை இழுத்தடித்து இல்லாமல் போச்சுவதற்கான ஒரு நடவடிக்கையாக தரப்பட்டதாகவும் அதே நேரம் குறித்த உங்களது புதிய முயற்சி நீங்கள் சிறிதரன் மற்றும் செல்வமடைகள் ஆகியோர் சந்திப்பது தொடர்பில் அந்த முடிவு தொடர்பில் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி மத்திய குழு செயற்குழுவிலே வந்து கூடி முடிவெடுத்த பின்னர் தான் அது தொடர்பான தங்களது நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதை பற்றி இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லலாம். அந்த அரசியலமைப்பு, அந்த ஒற்றையாட்சி ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை வந்து காலம் தாமதிக்காமல் வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றலாம் என்று சொல்கிற கருத்து வந்து நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் அந்த அரசியலமைப்பு மக்கள் வழங்கின ஆணையை முற்றுமுழுதாக மீறுகின்ற வகையில் தான் தயாரிக்கப்பட்டது. அது திரு சுமந்திரன் அவர்களுடைய இப்போதைய தலைவர் திரு CVK சிவஞானம் கூட ஒரு பேட்டியில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புன்றதை வந்து ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புன்றதை வந்து அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் 2015 வந்து ஆணை வழங்கின மிக தெளிவாக வந்து ஒரு சமஷ்டி தீர்வு, சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு. அதுவும் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இல்லாவிட்டாலும் வந்து தமிழரசு கட்சியினுடைய முதலாவது அந்த கட்சியே ஸ்தாபிக்கப்பட்ட அதுக்கு பிறகு நடைபெற்ற முதலாவது மாநாட்டிலே எடுக்கப்பட்ட முதலாவது முடிவு தீர்மானமே வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி தீர்வு. ஆகவே அந்த யோசனைகள் அனைத்துக்கும் மாறாக, அதை உண்மையிலே நேருக்கு நேர் எதிராக தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை மக்களிடம் திரும்பவும் கொண்டு செல்லாமல் வந்து அதை நிறைவேற்றலாம் என்று சொல்கிறத வந்து நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் கடந்த 15 வருஷத்தில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து நம்பிக்கை இழக்க பண்ணுறதுக்கான பிரதான காரணம், அந்த அணுகுமுறை தான் பிரதான காரணம். அது தமிழரசு கட்சி அந்த அடிப்படையிலே செயல்படுறதை தவிர்க்க வேணும் என்ற கருத்தை ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறதுக்கு விரும்புகின்ற அந்த ஒரு தரப்பண்ட வகையில் நாங்கள் உரிமையோடு வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதாவது தற்போது அதாவது வடக்கு மாகாணத்திலே முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்கள் சிலர் வந்து தங்களுடைய வாழ்விடங்களில் இருப்பதாக ஜனாதிபதி செயலகங்களாக வந்து பிரதேச செயலகங்களுக்கு அதை அடையாளப்படுத்தி தருமாறு சில கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. உதாரணமாக வரி வடக்கிலே இருக்கிற காணிகள், தனியாருடைய காணிகள் கூட இன்னும் சட்ட ரீதியாக அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள அவர்களிடம் காணப்படுகின்ற நிலையில் இவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கின்றோம். இல்லை, அதை நாங்கள் எல்லாம் மண்ணாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இதுகள் அனைத்தும் வந்து உண்மையிலே கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் கூட வந்து செய்யாத விஷயங்களை தான் இப்போ திரும்ப வந்து செய்ய பார்க்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிற விஷயம், தேர்தல் காலத்தில் வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொன்னாங்கள் வந்து
இது தேசிய மக்கள் சக்தி இல்லை, இது ஜேவிபி. ஜேவிபி என்றது வந்து ஒரு ஒரு சுனாமி அனர்த்தம் நடைபெற்ற காலத்திலே சர்வதேச சமூகமே வந்து அதுவும் விசேஷமாக இந்த வல்லரசுகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து அங்கீகரிக்க விரும்பாத ஒரு நிலையிலேயும் கூட எந்தளவுக்கு இடைஞ்சல்களை போடலாமோ போட்டுக்கொண்டு இருந்த காலப்பகுதியிலையும் கூட இந்த சுனாமிக்கு பிறகு வந்து மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை வந்து வடகிழக்கிலேயும் அதுவும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயும் வந்து இருந்த காரணத்தினாலே அந்த மக்களுக்கு எப்படி என்றாலும் வந்து இந்த உதவிகள் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு அத்தியாவசியம் என்று சொல்லி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து பீட்டாம்ஸ் கட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அந்த பீட்டாம்ஸ் அமைப்பை வந்து முடக்கிறதுக்கு வந்து இந்த ஜேவிபி செயல்பட்டு கடைசியில் வந்து வடகிழக்கு இணைப்பையும் வந்து துண்டித்தது. ஆகவே ஒரு மனிதாபிமான உதவிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு இயற்கை அனைத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட அந்த உதவிகள் போய் சேரக்கூடாத அளவுக்கு ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் வந்து செயல்பட்ட ஒரு தரப்பினுடைய முழு ஆதிக்கத்துக்குள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்டமைப்பு இல்லாட்டி அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பல தடவை வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் தேர்தல் காலத்துக்கு பிறகு தேர்தல் காலத்தில் பேய் காட்டுறதுக்கு எல்லோரும் கைக்கிறதானே, ஆனால் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொன்ன உண்மைகள் வந்து இன்றைக்கு நிரூபிக்கப்படுற வகையில் தான் எல்லாமே நடக்கின்றது. ஆகவே இன்றைக்காவது வந்து எங்களோட மக்கள் தங்களுடைய கண்களை துறந்து சரியான வகையில் வந்து இது தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமாக மட்டுமல்ல, நாங்கள் குறிப்பிடுகின்ற தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து தரப்புகள் தொடர்பாகவும் ஒரு விழிப்பாக இருக்கும். தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வந்து செயல்படுற தரப்புகளும் இருக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து ஐக்கிய ராஜ்யம் வந்து நிறைவேற்றலாம் என்று அவசரப்பட்டு நிறைவேற்றலாம், தாமதிக்க தேவையில்லை என்ற ஆர்வத்தோடு இருக்கிற தரப்புகள் தொடர்பாகவும் கூட அவதானமாக இருக்கணும். இல்லாவிட்டால் அதன் விளைவுகள் வந்து பாரதூரமாக அமையும் என்ற விஷயத்தை மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.